உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது வெண்ணி நிலம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சாந்தன். இன்னைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் அறிவியல் நகர் பல்கலைக்கழகத்துக்கு அருகில அருமையான 8 பரப்பு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கின்றது. இந்த காணி சரியாக எங்கு அமைந்திருக்கின்றதை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொளியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொளியை முழுமையாக பாருங்கள். இப்ப வாங்க காணி எங்க இருக்குன்னு பார்ப்போம். இந்த காணி அறிவியல் நகர் பல்கலைக்கழகத்துக்கு அருகில பொன்னகர் மத்திய என்ற கிராமத்துல தான் அமைந்திருக்கு. அதாவது ஏனையன் வீதியிலிருந்து அறிவியல் நகர் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் வீதி ஊடாக செல்லும் போது காணிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான தூரம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான். மற்றது முருகண்டியில இருந்து அக்கரையான் செல்லும் வீதியால வரும்போது ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த காணி இருக்கு. எல்லா வீதிகளும் காவேட் வீதியெல்லாம் போக்குவரத்துக்கு எந்த இடையூறுகளும் இல்லை. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வீதி அறிவியல் நகர் புகையிரத நிலையத்தில் இருந்து முதலாவது விடியல் காமன்ஸ், அடுத்ததாக இருக்கிறது அறிவியல் நகர் பல்கலைக்கழகம், அடுத்ததாக இருக்கிறது விடியல் என்ற ஒரு காமன்ஸ் தான் அதில் இருக்குது. அந்த வீதியை நீங்க காணிக்கு வர வீதியை தான் இப்ப நீங்க பார்த்து வந்துருக்கீங்க. மற்ற இந்த காணியின் அளவு 8 பரப்பு, அதாவது 1/2 ஏக்கர் காணி. இந்த காணிக்குள்ள 3 தென்னை மரங்களும் ஒரு மலசல கூட மட்டுமே இருக்குது. வெறுங்காணி தான், சதுர காணி. காணியின் முன்பக்கமாக 130 அடி அகலம் இருக்குது. இந்த காணியை 2 பேர் சேர்ந்து 2 துண்டுகளாக பிரித்து வாங்கலாம். இந்த இடமும் இந்த காணியும் எதிர்காலத்துல மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணி அமைந்திருக்கும் பகுதியில பல்கலைக்கழகம் மற்றும் வானவில், விடியல் என 2 காமன்ஸ் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் பொருளாதார மத்திய வங்கி என பல அரச திணைக்களங்கள் அமைந்திருக்கின்றபடியால இந்த காணிக்குள்ள வாடகை வீடு ஒன்றை அமைக்கலாம், அல்லது பெரிய அளவில் ஒரு ஹோட்டல் ஒன்றை அமைக்கலாம். இந்த மாதிரியான இடங்கள்ல முதலீடு செய்ய நினைக்கும் முதலீட்டாளருக்கு இந்த காணி மிக பொருத்தமானதாக இருக்கும். மற்றது இந்த காணியின் ஆவணத்தை பார்த்தால் பழைய பெர்மிட், அதாவது மேல் குடியேற்றத்துக்கு பின்னர் வழங்கப்பட்ட ஆவணம் இல்லை. இந்த பெர்மிட் பழைய பெர்மிட்னு சொல்றது. இந்த பெர்மிட் காணியை வாங்குவதால உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற என்னன்னா, இந்த பகுதிகளுக்குள்ள இப்பதான் அரசாங்கத்தால நில அளவைகளை மேற்கொண்டு எல்லைகளுக்கான கற்களை நாட்டப்பட்டிருக்குது. இவ்வாறான காணிகளுக்கு உறுதி வழங்கும் பதிவுக்கான நடமான சேவைகள் தற்போது பிரதேச செயலகத்தினரால் நடத்தப்பட்டு வருகிறது. நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் நீங்கள் நேரடியாகவே உறுதிக்கு பதிவினை செய்து கொள்ள முடியும். மற்ற இந்த காணியின் விலையை பார்த்தால் இந்த இடங்கள்ல போற விலையை விட மிக மலிவாகத்தான் இருக்குது. ஒரு அவசர தேவை ஒன்றுக்காகத்தான் இந்த காணி விற்கப்படுகிறது. ஆகவே இதனுடைய விலை 85 லட்சம் மட்டுமே உரிமையாளர் கூறியிருக்கார். விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரில் கலந்து பேசி தீர்மானிக்கலாம். உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். காணி தொடர்பான அனைத்து விடயங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, நன்றி, வணக்கம் உறவுகளே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போயிருங்க.